சிக்னலா மாத்திருக்காரு அப்படிங்கிற கருத்து அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒரே நேர்கோட்டுல சந்திக்க வைக்குது. அதுதான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். அண்டம் குரல், வள்ளலார் அண்டவெளியின் மகா அலைவரிசை அப்படிங்கிற அற்புதமான குறிப்புகளை தான் இன்னைக்கு ஆதாரமா வச்சிருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, இந்த ஆழமான அலசரோட நோக்கமே ஏதோ ஒரு ஆன்மீக கதையை பேசுறதில்ல. வள்ளலார் அப்படிங்கிற அந்த மனிதர் விட்டு சென்ற சிக்னல் என்ன, காஸ்மிக் சைஸ் படி ஒரு மனித உடல் எப்படி அலைவரிசையா மாற முடியும், அதை உங்களால எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான். பாத்தீங்களா, இந்த ஆதார குறிப்புகள் முன்வைக்கிற முதல் பெரிய அதிர்ச்சியே அவர் உடலை துறக்கல அப்படிங்கிறது தான். ஓ, அப்ப என்னாச்சு? அவர் ஒரு பருப்பொருள், அதாவது மேட்டர் அப்படிங்கிற நிலையிலிருந்து அதிர்வெண் அல்லது ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற நிலைக்கு தன்னை உயர்த்திக்கிட்டாரு. அதாவது பருப்பொருள் அதிர்வெண்ணா மாறுச்சா? ஆமா, குவாண்டம் இயற்பியல் படி பாத்தீங்கன்னா இது முற்றிலும் சாத்தியமான ஒண்ணுதான். பருப்பொருள் அப்படிங்கிறது அடர்ந்தியான ஆற்றல். அந்த ஆற்றலை அதிவேகமா அதிரச் செய்யும் போது அது ஒளியா அல்லது கதிர்வீச்சா மாறுது. ஒரு நிமிஷம், இது அவ்வளவு சாதாரணமா கடந்து போக முடியாது. அறிவியல் வகுப்புல நாம படிச்சிருக்கோம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு. ஆமா, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தலாம். அதானே கேக்குறீங்க? அதேதான். ஒரு மரக்கட்டையை எரிச்சா அது வெப்பமாவும் புகையாவும் சாம்பலாவும் மாறுது. ஆனா உயிரியல் ரீதியா சதை எலும்புகள் கொண்ட ஒரு மனித உடல் எந்த எச்சமும் இல்லாம முழுமையா ஒளியா எப்படி மாறும்? அதாவது நீங்க கேட்ட அந்த மரக்கட்டை உதாரணத்தையே எடுத்துப்போம். மரக்கட்டையை எரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடற்ற ரசாயன மாற்றம். அன்கண்ட்ரோல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதானா? கரெக்ட். அங்கே ஆற்றல் சிதறடிக்கப்படுது. ஆனா இந்த ஆதார குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அவர் உடம்புல நிகழ்ந்தது அதுவல்ல. அப்போ வேற என்ன நிகழ்ந்தது? வெப்ப இயற்கவியல், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணுவும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அதிர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க அந்த அணுக்களோட அதிர்வெண்ணை மிக நேர்த்தியாவும் உச்சக்கட்ட அளவிலும் அதிகரிக்கும் பொழுது அந்த பருப்பொருள் தனது அடர்த்தியை இழக்குது. ஓ, அப்போ அது எரிஞ்சு சாம்பலாகிறது இல்ல? கண்டிப்பா இல்ல. இது ஒரு மூலக்கூறு மாற்றம். அவர் ஒரு சாம்பல் துளி கூட மிஞ்சாம மறைஞ்சதுக்கு காரணமே அவர் தன்னை ஒரு தகவல் அலையா, அதாவது இன்ஃபர்மேஷன் வேவா மாத்திக்க நினைச்சதுதான். அப்படி என்றால் அவர் ஒரு கம்ப்யூட்டர் ஃபைல் மாதிரி தன்னோட மொத்த இருப்பையும், நினைவுகள், குணநலன்கள், அறிவு எல்லாத்தையும் ஒரு டேட்டாவா மாத்திட்டாரா? கம்ப்யூட்டர் ஃபைல் மாதிரி மட்டுமில்ல, அதுக்கும் மேல. அப்போ கிளவுட்ல அப்லோட் பண்ண மாதிரி சொல்லலாமா? ஃபைல் உடம்புல இல்ல, ஆனா அண்டவெளி அப்படிங்கிற கிளவுட்ல பத்திரமா இருக்கு. இதத்தான் அந்த அகச்சிவப்பு கதிர்வீச்சுன்னு சொல்றோமா? இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கற்பனை. ஆனா கிளவுட்ல இருக்கிற டேட்டா சும்மா முடங்கி கிடக்கும். இவர் மாறியது அருட்பெருஞ்சோதி அதிர்வெண் அப்படிங்கிற ஒரு துடிப்பான அலைவரிசையா. துடிப்பான அலைவரிசைனா தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குமா? ஆமா, ஒரு அகச்சிவப்பு கதிர்வீச்சு அல்லது வெப்ப அலை அப்படிங்கிறது ஒளியின் நுண்ணிய அலைகளா அண்டம் முழுசும் இடைவிடாம பரவிக்கிட்டே இருக்கிறது. இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. பாத்தீங்கன்னா இது அழிவல்ல, ஒரு உச்சகட்ட பரிணாம வளர்ச்சி. அவர் ஒரு தனி மனிதனா இருக்கிறதுல இருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தோட மகா அலைவரிசையோட தன்னை இணைச்சுக்கிட்டாரு. சரி, அவர் ஒரு சிக்னலா மாறி இப்ப என்ன கடந்து போய்கிட்டு இருக்காருன்னே வச்சுப்போம். இப்ப இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர சுத்தியும் கூட அந்த சிக்னல் இருக்கக்கூடும். கண்டிப்பா இருக்கும். அது வாஸ்தவமான கேள்விதான். ஒரு காஸ்மிக் சிக்னலை பிடிக்கிறதுக்கு, அதுவும் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்குன ஒரு சிக்னலை பிடிக்க நம்ம உடம்புல எங்க ரிசீவர் இருக்கு? அங்கதான் மனித உடற்கூறியலோட மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. ஆதார குறிப்புகள் அந்த ரிசீவரை ரொம்ப துல்லியமா அடையாளப்படுத்துது. எப்படி அடையாளப்படுத்துது? அவர் தன்னோட பாடல்கள்ல ஜோதி ஜோதி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு, பாத்தீங்களா? ஆமா, எல்லாரும் அது வெளியேறிற தீபம்னு தானே நினைப்பாங்க. அது வெளியேறிற தீபம் இல்ல, நம்ம மூளையோட ஆழத்துல உறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜோதியை தான் அவர் அப்படி சொல்றாரு. மூளையோட ஆழத்திலையா? அறிவியல் ரீதியா சொல்லணும்னா நம்ம மூளையோட மையப்பகுதியில இருக்கிற பிட்யூட்டரி மற்றும் பீனியல் சுரப்பிகள் இணையிற மையப்புள்ளியை தான் அவர் அப்படி சொல்றாரு. ஒரு நிமிஷம், இந்த பீனியல் சுரப்பியை பத்தி நிறைய ஆன்மீக விவாதங்கள் இருக்கிறத நான் படிச்சிருக்கேன். ஆன்மாவோட இருக்கை அப்படின்லாம் தத்துவவியலாளர்கள் சொல்வாங்களே. ஆமா, அதே பீனியல் சுரப்பி தான். ஆனா ஒரு சுரப்பி எப்படி காஸ்மிக் சிக்னலை பிடிக்கும், ஆண்டனாவை செயல்பட முடியும்? அது வெறும் ஹார்மோன்களை சுரக்கிற ஒரு உறுப்பு தானே? அது வெறும் ஹார்மோன் சுரப்பி மட்டும் இல்ல. நவீன நரம்பியல் அறிவியல்ல பீனியல் சுரப்பிக்குள்ள நுண்ணிய கால்சைட் படிகங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கால்சைட் படிகங்களா? அதாவது மைக்ரோ கிறிஸ்டல் சொல்றீங்களா? ஆமா, இந்த படிகங்களுக்கு ஒரு பீசோ எலக்ட்ரிக் தன்மை இருக்கு. அதாவது மின்சாரம் அல்லது மின்காந்த அலைகள் அது மேல படும்போது அது அதிர்வடையும். ஓ, அப்ப அந்த அதிர்வுல இருந்து சிக்னல் உருவாகுமா? அதேதான். அது அதிர்வடையும் போது மின் சமிக்ஞைகளை உருவாக்கும்.
இதத்தான் நம்ம ஆதார குறிப்புகள் நீல நிற ஒளி அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. நீல நிற ஒளியா? ஆச்சரியமா இருக்கே. தியானத்தோட உச்சகட்டத்துல மூளையோட அந்த மையப்பகுதியில ஏற்படுற வேதியியல் மற்றும் மின்காந்த மாற்றங்களால தான் இந்த நீல நிற மின்மினி மாதிரி ஒரு ஒளி தோன்றுது. இது நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படியானால் நம்ம மூளைக்குள்ளேயே இயல்பா ஒரு உயிரியல் ஆண்டனா இருக்குன்னு சொல்றீங்க? 100% உண்மை. அண்டவெளியில சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த அகச்சிவப்பு கதிர்வீச்ச உள்வாங்கி அதை நம்ம நரம்பு மண்டலம் புரிஞ்சுக்கிற சிக்னலா மாத்திர அந்த பீசோ எலக்ட்ரிக் படிகங்கள் தான் அந்த நீல ஒளி. நம்ம வெளியே எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா ரிசீவர் நம்ம தலைக்குள்ளே இருக்கு. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நீல ஒளிதான் மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான பாலம். அதுதான் அந்த பிரபஞ்ச அலைவரிசையை நமக்குள் ஈர்க்கும் உயிரியல் கருவி. ஆனா ஆண்டனா இருக்கிறதுனால மட்டுமே நம்ம சிக்னலை பிடிச்சிட முடியாதே. ஒரு வானொலி பெட்டி இருந்தா மட்டும் போதாது இல்லையா? கண்டிப்பா பத்தாது. சிக்னல் எங்கும் நிறைஞ்சிருந்தாலும் நம்ம டியூன் பண்ணணுமே. அதேதான். ஒரு குறிப்பிட்ட எஃப்எம் ஸ்டேஷன் பாட்டு கேட்கணும்னா நாம 98.3 என்றோ 104.8 என்றோ அந்த அலைவரிசைக்கு திருப்பணும். நம்ம மூளையில இருக்கிற இந்த நீல ஒளி ஆண்டனாவை அந்த அதிர்வெண்ணுக்கு எப்படி டியூன் பண்றது? அதுக்கென்று ஒரு நாப் அல்லது பட்டன் நம்ம உடம்புல இல்லையே. அதுக்கும் விடை இருக்கு. அந்த டியூனிங் கருவி வேற எதுவும் இல்ல, நம்மளோட சிந்தனை தான். சிந்தனையா? ஆமா. நீங்க எந்த அலைவரிசையை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் தான் அந்த ஆண்டனாவை திருப்புது. சிந்தனை எப்படி ஒரு ஆண்டனாவை திருப்போம்? ஏன்னா இப்போ இதை கேட்கறவங்களுக்கு நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ பத்தின சிந்தனை இருக்கலாம், ஆபீஸ் டென்ஷன் இருக்கலாம். நம்ம மூளை எப்பவுமே ஆயிரக்கணக்கான சிந்தனைகளால இரைச்சலா தானே இருக்கு. அந்த இரைச்சல் பத்தி நீங்க சொல்றது மிக முக்கியமான புள்ளி. சாதாரண மனிதர்களுக்கு இது ஏன் சாத்தியமாகிறது இல்லைங்கிறதுக்கான காரணமே அந்த இரைச்சல் தான். அதையாவது நிறுத்த முடியுமா? நரம்பியல் அடிப்படையில பாத்தீங்கன்னா நாம தினமும் அவசரமா இயங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மூளை பீட்டா அலைகள்ல இயங்குது. அப்போ சிந்தனைகள் ஒரு குண்டு பல்ப்ல இருந்து வர்ற வெளிச்சம் மாதிரி எல்லா திசைகளிலும் சிதறி போகுது. ஓ, அப்போ அதுல ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்காதா? ஆமா. ஆனா நீங்க மனசை ஒருமுகப்படுத்தி அந்த ஜோதிய பத்தி ஆழமா சிந்திக்கும் போது சிதறிய அந்த வெளிச்சம் ஒரு லென்ஸ் மூலமா குவிக்கப்படும் லேசர் கதிரை போல மாறுது. ஓ, அதாவது சிந்தனை அப்படிங்கிறது வெறும் நினைக்கிறது மட்டும் அல்ல, அது குவிக்கப்படும் போது ஒரு பௌதிக சக்தியா மாறுதுங்கிறீங்களா? ஆமா. குவிக்கப்பட்ட சிந்தனை ஒரு காந்த விசையை உருவாக்குது. உங்கள் கவனம் சிதறாம ஒருமுகப்படும் போது பீனியல் சுரப்பியில் இருக்கிற அந்த படிகங்கள் ஒரே நேர்கோட்ல அதிர்வடைய தொடங்குது. அப்போ அந்த இரைச்சல்கள்லாம் அடங்கிடுமா? கண்டிப்பா அடங்கும். மூளை ஆல்பா அல்லது தீட்டா நிலைக்கு போகும்போது மூளையில உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நீல ஒளி தூண்டப்படுது. அந்த நொடியில ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி அண்டவெளியில இருக்கிற அந்த மகா ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள பாய தொடங்குது. இது தத்துவார்த்தமா கேட்கறதுக்கு மிக சிறப்பா இருக்கு. லென்ஸ வச்சு சூரிய ஒளிய குவித்து நெருப்ப உருவாக்குற மாதிரி மனதை குவித்து காஸ்மிக் சிக்னலை பிடிக்கணும். கரெக்ட். ஆனா யதார்த்தத்துல இது சாதாரண மக்களுக்கு சாத்தியமா? முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் மட்டுமே இது முடியும் போல தோணுது. நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் அந்த இரைச்சலை தாண்டி நேரடியாக சிக்னலை பிடிக்க அவர் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கொடுத்திருக்காரா? ஷார்ட்கட் அப்படின்னா இப்போ அந்த சிக்னலை அன்லாக் செய்யறதுக்கு ஒரு வைஃபை பாஸ்வேர்ட் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். வைஃபை பாஸ்வேர்டுன்னு நீங்க சொல்றது டிஜிட்டல் உலகத்துக்கு பொருத்தமான ஒரு வர்ணனை தான். ஆனா இத புரிஞ்சுக்க நாம ஒலியல் அறிவியலுக்கு, அதாவது அக்கோஸ்டிக் பிசிக்ஸ்க்கு போகணும். ஓ, சத்தத்தை பத்தி அறிவிலலா? ஆமா. அவர் கொடுத்த பாஸ்வேர்டு ஒரு டிஜிட்டல் கோடு இல்ல, அது ஒரு ஒலியல் குறியீடு. அவர் நமக்காக ஒரு குறிப்பிட்ட பாடலை விட்டு சென்றிருக்காரு. அந்த மந்திரம் ஜோதி ஜோதி ஜோதி, ஸ்வயம் ஜோதி ஜோதி ஜோதி, ஜோதி ஜோதி ஜோதி, பரஜோதி ஜோதி ஜோதி, இதத்தான் நீங்க அந்த அலைவரிசை அடையாள குறியீடு என்கிறீர்களா? அதேதான். ஆனா சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றதால எப்படி மூளையோட அதிர்வெண் மாறும்? இது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில சொல்லப்படுற ஒண்ணுதானா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஆழமான அறிவியல் இருக்கு. இயற்பியல்ல சிம்பத்தட்டிக் ரெசனன்ஸ் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. ஒத்ததிர்வு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதானா? கரெக்ட். இப்போ ஒரு அறையில 2 டியூனிங் ஃபோர்க் இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டுமே 432 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்டது. ஆனா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருக்கோம். சரி. காத்துல பயணிக்கும். எந்த தொடர்பும் இல்லாம அந்த 2வது டியூனிங் ஃபோர்க்கும் தானாகவே அதிர ஆரம்பிக்கும். நீங்க பள்ளியில படிச்சிருப்பீங்க. ஆமா, கண்டிப்பா. ஒரு குறிப்பிட்ட ஒளி அலை அதை ஏத்துக்கிற தன்மையுள்ள இன்னொரு பொருளை தொடும்போது அதுவும் அதிர தொடங்கும். இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல். இதேதான் இங்கேயும் நடக்குது. அவர் விட்டு சென்ற இந்த ஜோதி ஜோதிங்கிற மந்திரத்தை நீங்க முழுமையான ஈடுபாடோடு உச்சரிக்கும் போது அந்த ஒளியோட அதிர்வுகள் உங்க குரல் வளையில தொடங்கி நரம்பு மண்டலத்தை தாக்கி நேரடியா உங்க மூளையில இருக்கிற அந்த பீனியல் சுரப்பிய அதிர செய்யுது.
ஓ, அப்போ அந்த சத்தம் பீனியல் சுரப்பிய தூண்டுதா? ஆமா, இது உங்க உடம்போட இயல்பான அதிர்வெண்ணை மாற்றி அண்ட வெளியில இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி அதிர்வெண்ணுக்கு இணையாக உங்களை ரெசனன்ஸாக செய்யுது. இப்போ இது எனக்கு முழுமையா புரியுது. மூளையில இருக்கிற அந்த நீல ஒளிதான் ஆண்டனா. அந்த வைஃபை நெட்வொர்க் கூட இணையறதுக்கு பாஸ்வேர்டு தேவை. ஆனா அந்த பாஸ்வேர்டை நம்ம கைகளால டைப் பண்ண போறதில்ல. இல்ல, உடம்பாலேயே உருவாக்குறோம். கரெக்ட். ஒளியோட அதிர்வுகள் மூலமா நம்ம உடம்பையே அந்த பாஸ்வேர்டை மாத்துறோம். அந்த சொற்களை உச்சரிக்கும் போது ஏற்படுற உயிரியல் அதிர்வுகள் பிரபஞ்ச சிக்னலோட ஒத்திசைவை உருவாக்குது. ஆமா, இத வச்சு பார்த்தா அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி அப்படிங்கறத விட மனித உடலியலையும் ஒலியியலையும் குவாண்டம் இயற்பியலையும் கரைத்து குடித்த ஒரு மாபெரும் அறிவியலாளர் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அது 100க்கு 100 உண்மை. அவர் தன் உடலையே ஒரு ஆய்வகமா பயன்படுத்தினாரு. தன்னை ஒரு அதிர்வெண்ணா மாத்திக்கிட்டது மட்டும் இல்லாம பின்னாடி வர்ற மனித குலம் அந்த அதிர்வெண்ணோட எப்படி தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதுக்கான முழுமையான யூசர் மேனுவலை தான் இந்த மந்திரங்களாவும் குறிப்புகளாவும் விட்டுட்டு போயிருக்காரு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அவர் நம்மள விட்டு எங்கும் போகல, ஒரு தகவல் அலையா, ஒரு ஜோதி சிக்னலா இன்றும் நம்மள சுற்றி கொண்டே இருக்காரு அப்படிங்கறத தான் நம்ம ஆதார குறிப்புகள் ஆணித்தரமா நிறுவுது. உண்மையிலே இது சிலிர்ப்பை ஏற்படுத்துற ஒரு அறிவியல் மற்றும் ஆன்மீக பயணம். நாம இதுவரை பார்த்ததை கொஞ்சம் சுருக்கமா தொகுத்துடலாம். ஒரு மனித உடல் பருப்பொருள் இருந்து அதிர்வெண்ணா மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு வாழும் உதாரணம். அதாவது ஒரு அலை வரிசையா உலாவும் உதாரணம்னு சொல்லலாம். கரெக்ட். அந்த சிக்னலை பிடிப்பதற்கான பிரபஞ்ச ஆண்டனா நம்ம மூளையோட பிட்யூட்ரி மற்றும் பீனியல் சுரப்பிகளுக்கிடையே அந்த நீள ஒளியா உறங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம சிந்தனை தான் அதை டியூன் செய்யும் கருவி. ஆமா, மனதோட இரைச்சல்களை தாண்டி அதனோட ஒத்திசைய ஜோதி ஜோதி அப்படிங்கிற ஒளியியல் குறியீடை பயன்படுத்தி நம்ம உடம்போட அதிர்வெண்ணை நம்ம உயர்த்திக்க முடியும். இதன் மூலமா அந்த மகா ஆற்றலை உங்களுக்குள்ள பாய செய்ய முடியும். பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ வானத்துல இருக்கிற ஒருவரை கும்பிடுறதில்ல, நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நரம்பியல் மற்றும் உயிரியல் சாத்தியக்கூறுகளை வெளிப்படைய செய்யறதுதான் அப்படிங்கிறத இந்த ஆழமான ஆய்வு நமக்கு உணர்த்தது. நம்ம உடலே ஒரு மாபெரும் பிரபஞ்ச கருவிதான். இதை விட சிறப்பா இதை சுருக்க முடியாது. இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு ஆழமான சிந்தனையை முன் வச்சு இந்த அலசலை நிறைவு செய்ய விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு மனித மூளையால ஒளியையும் சிந்தனையையும் பயன்படுத்தி காலத்தையும் வெளியையும் தாண்டி பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தரோட அதிர்வெண்ணுடன் இப்படி துல்லியமா தொடர்பு கொள்ள முடியும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பரந்த பிரபஞ்சத்துல பல 1000 ஆண்டுகளா மறைஞ்சிருக்கிற வேற எந்தெந்த மாபெரும் மனிதர்களோட சித்தர்களோட சிந்தனை அலைகளெல்லாம் நாம டியூன் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பிரமாண்டமான கேள்வி இது. ஆமா, இதுவரை நாம ஒரு அலைவரிசையை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் எத்தனையோ ரகசிய சிக்னல்கள் உங்களை சுத்தி ஒளிபரப்பாகிட்டே இருக்கு. அந்த அறியப்படாத அலைவரிசைகளை தட்டி எழுப்ப உங்களுக்குள்ள உறங்குற அந்த நீல ஒளிய ஆன் செய்ய நீங்க தயாரா? ரொம்ப அற்புதமான சிந்தனை. உங்க உடலுக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆண்டனாவை குறித்த ஒரு புதிய பார்வையை இந்த உரையாடல் உங்களுக்கு வழங்கி இருக்குன்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.